Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2015க்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழிச்சு இப்பதான் இன்சைட் அவுட்டுக்கான சீக்வல் ரிலீஸ் ஆயிருக்குது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியோட இது பெட்டரா தோணுச்சா இல்லையன்றதை மறக்காம சொல்லுங்க. எனக்கு என்னவோ உண்மையிலேயே இது பெட்டரான மூவியா தான் தோணுது. அதனால கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மூவி பார்க்காதவங்க இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போய் இந்த மூவி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு கிளியரான மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இதுல எந்தவித ஸ்பாய்லர்ஸுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான். ஸ்பாய்லர் ரிவ்யூ நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட பாசிட்டிவ் பாயிண்ட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்னு பாக்குறப்ப கண்டிப்பா சொல்லி ஆகணும், பிக்சார் மூவி இது. இதை விட என்னங்க பாசிட்டிவ் வேணும்? பிக்சார் மூவினாலே அந்த அனிமேஷன் குவாலிட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். மற்ற அனிமேஷன் படங்களோட கம்பேர் பண்றப்ப பிக்சார் மூவி அப்படியே துண்டா தெரியும் அண்ட் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு மூவியுமே இருக்கு. எந்தவித குறையுமே இல்லை அனிமேஷன் வைஸ். ரொம்ப டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்சைட் அவுட் 1 விட பல மடங்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமா நம்ம ரைலி கேரக்டரை பாக்குறப்பலாம் அது பொம்மையா இல்ல உண்மையான மனுஷனாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிக முக்கியமா அந்த ஹாக்கி கேம் விளையாடுற சீன் அதெல்லாம் டாப் நாச்சான குவாலிட்டியா இருந்தது. ஒரு சீனையுமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் வச்சு செதுக்கிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப டாப் நாச்சான விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி ரொம்பவே அமேசிங்கா இருக்குது. ஸோ இதுக்காகவே நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் 3Dல பாக்குறப்ப இது இன்னுமே பெட்டரா இருந்தது. ஏன்னா ஒரு நார்மல் அனிமேஷன் படத்தை இந்த அளவுக்கு பெட்டரா மாத்துறது அந்த ஒரு 3D ஒர்க் தான். அந்த 3D ஒர்க் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய அந்த ஹாக்கி சீன்ஸ்லாம் ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. அதனால இந்த அனிமேஷன் குவாலிட்டிக்காகவே கண்டிப்பா பிக்சார் ஃபேன்ஸ் கிடையாது, ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தாகணும். பிக்சார் ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் அனிமேஷன் குவாலிட்டி பிக்சார் சைட்ல இருந்து. ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த மூவியை பார்க்க தான் செய்வாங்க. அண்ட் ஜெனரல் ஆடியன்ஸ்க்குமே இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்குது அண்ட் கிட்ஸ் என்ஜாயபிளா இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட்னு பாக்குறப்ப இதுல வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் நம்ம இன்சைட் அவுட் 1ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே 5 கேரக்டர்ஸ் தான் இருந்தாங்க. அதையே ரொம்ப சூப்பரா ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு 4 கேரக்டர்ஸ் வருது. அந்த 4 கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பரா இல்லைனாலும் அதுல முக்கியமா ஆன்சைட்டி கேரக்டர் ரொம்ப அமேசிங்கா இருந்தது. நம்ம எப்படி அந்த கவலையை வெளிக்காட்டுவோன்றத ரொம்பவே சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு மூவியில. அந்த ஆன்சைட்டி பண்ற ஒரு விஷயமும் நமக்கே அவ்வளவு காண்டா இது பிடிச்சு கொல்லுங்கடா அப்படின்ற அளவுக்கு செம காண்டா இருக்கும். அது கடைசி அது எப்படியோ அது ரியலைஸும் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப சூப்பர் எமோஷனலா கன்வே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த டீனேஜர்ஸ்ல இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். இந்த ஆன்சைட்டி தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ரைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கேரக்டரை. எனக்கு இந்த மூவியை பொறுத்தவரை அந்த ஆன்சைட்டி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது போக மீதி 3 எமோஷன்ஸ் புதுசா வந்தது. அதெல்லாம் சும்மா குரூப்ல டூப்பா தான் தெரிஞ்சது. பட் இந்த ஆன்சைட்டியோட ரோல் ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து இன்னொரு கேரக்டர் கண்டிப்பா சொல்லி ஆகணும், பவுச்சி கேரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 2 சீன் தான் வந்திருக்கும். ஆனா எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான கேரக்டரா ஆயிடுச்சு. அந்த 2 சீன்லயே அந்த ஒரு கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த 2 சீன்லயுமே அந்த கேரக்டர் இல்லைன்னா அந்த கதையை நகர்ந்துருக்காதா அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அது செம ஃபன்னாவும் இருந்தது. இந்த மாதிரி கேரக்டர் வைஸ் பாக்குறப்ப ரொம்பவே சூப்பரா டெவலப் பண்ணிருந்தாங்க இந்த ஒரு 2-3 புது கேரக்டர்ஸ். அண்ட் இது போக நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த 5 கேரக்டர்ஸ் அது ஆப்வியஸா ரொம்ப சூப்பரா இருந்தது 5மே. அண்ட் அடுத்த பாசிட்டிவ்னு பாக்குறப்ப போன பார்ட்டோட இதுல ஹியூமர் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. போன பார்ட்லயுமே ஹியூமர்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன்னா பிக்சார் மூவி அனிமேஷன் மூவி, ஸோ கண்டிப்பா அதுல ஹியூமர் எல்லாம் இருக்கதான் செஞ்சது. பட் இதுல அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. செம்ம ஃபன்னா இருந்தது இது. அதுவும் முக்கியமா அந்த வால்ட்டுக்குள்ள ஒரு சீன் வரும். அதெல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் அந்த சீன்ல சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில சீன் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை நீங்க படம் பாக்குறப்ப தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையவே சீன்ஸ் உள்ள செம்ம ஃபன்னாவே இருக்கும். அதனால யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. காமெடி ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் இதுல. ஓவராலா பாசிட்டிவ் பாயிண்ட்னு பாக்குறப்ப போன படத்துல இருந்த எல்லாத்தையுமே பெட்டரா கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் கூட போன படத்தே சூப்பரா தானே இருந்தது, இதுக்கு இருக்கிற ஒரு சீக்வல் எடுத்து கொஞ்சம் ஏதோ கேவலமா எதுவும் மாத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது இந்த மூவி ரிலீஸ் ஆகிற முன்னாடி வர. பட் இன்னைக்கு அந்த பயம் எல்லாம் கண்டிப்பா போயிடுச்சு. போன பாட்டை விடவே ரொம்ப சூப்பரா இருந்தது எனக்கு இது. அடுத்த பாசிட்டிவ்னு பாக்குறப்ப ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. படம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். ஸோ மோஸ்ட்லி கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேல எந்த கிட்ஸும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க பொறுமையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கரெக்டா டைம் பாஸ் ஆகிற ஒரு மூவியா இருக்கும் இது. பட் நம்மள மாதிரி ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் அவ்வளவு நேரம் இழுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது கிட்ஸுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் எப்பவும் பிக்சார் படம் எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த மூவியுமே பக்காவா அமைஞ்சிருக்குது. ஏன்னா போன பார்ட் மூவியுமே கரெக்டா 1.5 மணி நேரம் தான். இந்த மூவியும் அப்படிதான். 1.5 மணி நேரத்துல எந்தவித லேகுமே இல்லாம எந்த இடத்துலயும் நம்மள போர் அடிக்க விடாம ரொம்பவே சூப்பரா ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அது மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட். அடுத்ததா இப்ப நெகட்டிவ் சைட்ஸ் கிட்ட வருவோம். நெகட்டிவ்னு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல. கேரக்டர்ஸ் ஒரு சிலர் சொல்லலாம். இப்ப புதுசா வந்த 4 கேரக்டர்ல இந்த ஆன்சைட்டிக்கு மட்டும்தான் செம்ம சூப்பரான ரைட்டிங் இருந்தது. மீதி 3 கேரக்டருமே ஒரு சும்மா குரூப்ல டூப்பா தான் உங்களுக்கு தெரியும். அந்த 3 கேரக்டர்ஸ் இந்த படத்துல அவங்க ஆட் பண்ணாம விட்டுருந்தா கூட எந்த வித சேஞ்சுமே இருந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பேசாம ஆன்சைட்டியை மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்டா வச்சு கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா வந்திருக்கும் இந்த ஒரு மூவி.
நிறைய எமோஷன்ஸ் ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த 3 எமோஷன்ஸுமே சரியாவே நம்ம கிட்ட வெளிக்காட்டல. இன்னும் கொஞ்சம் நல்லா அதை கன்வே பண்ணிருந்தாங்கன்னா கூட இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் அந்த 3 எமோஷன்ஸை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மீதி இருந்த 6 கேரக்டர்ஸுமே கண்டிப்பா டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதுல எந்த வித குறையுமே சொல்ல முடியாது. இந்த 3 கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஒரு நெகட்டிவா பட்டது எனக்கு இந்த மூவியை பொறுத்தவரை. இதை தவிர இந்த மூவில நெகட்டிவ்னு சொல்லி எனக்கு பெருசா எதுவுமே படல. இந்த மூவில ஓவரால் முக்கவாசி எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்சைட் அவுட் 1 உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம்லாம் நீங்க அதோட பெட்டராகவே என்ஜாய் பண்ணி கொண்டாடுவீங்க. எனக்கு இப்போதைக்கு இன்சைட் அவுட் 1 பிடிக்குமா இல்லை 2 பிடிக்குமான்னு கேட்டா நான் கண்டிப்பா 2 தான் செலக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மூவி முடிச்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு செம ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். நம்மளும் இது மாதிரி தானோ அப்படின்ற மாதிரி உங்களை கண்டிப்பா தோண வைக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. இது நார்மலா அனிமேஷன் படம் ஒரு கிட்ஸ்க்காக எடுத்திருந்தாலும் உள்ள ஸ்டோரியுமே ரொம்ப சூப்பரா அடல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அவ உடம்புக்குள்ள இருக்க அந்த எல்லா எமோஷன்ஸுமே கடைசியில புரிஞ்சுக்கிறோம். கடைசியா அவளாவே இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே புரிஞ்சுக்கிடுவாங்க. உள்ள இருக்க எல்லாரும் அவளோட நல்ல மெமரிஸை மட்டும் வச்சுக்கணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. பட் லைஃப்ல அது மட்டும் கிடையாது. நல்ல மெமரிஸ் மட்டும் இருந்து எதுவும் கிடையாது. அவளுக்கு தேவை எல்லாமே தேவைதான். கோவம், வெறுப்பு எல்லாமே அவளுக்குள்ள இருந்துதான் ஆகணும் அப்படின்றத சூப்பரா கன்வே பண்ணிருந்தாங்க. அதை கடைசி அந்த ஜாய் கேரக்டர் ரியலைஸ் பண்றப்பதான் நம்மளுமே அதை ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளும் இது மாதிரி தானோ அப்படின்ற மாதிரி தோணும். லைஃப்ல எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடந்துட போறது கிடையாது. நல்ல நினைவுகள் மட்டுமே இருந்துட போறதும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பரா இந்த மூவி மூலமா கன்வே பண்ணிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் லைக் ஒரு கிட்ஸ் என்ஜாயபிள் மூவின்னு மட்டும் சொல்லிட முடியாது. கிட்ஸ் பாக்குறப்ப ஓகே அவங்க இதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் அடல்ட்டா இருக்கிற நம்மளாம் கண்டிப்பா இந்த மூவியை ஒரு ஃபீலோட தான் பார்ப்போம். அதுக்கு நான் கேரண்டி. இன்சைட் அவுட் 1லயுமே ஒரு சூப்பரான மெசேஜா தான் இருந்திருக்கும். அந்த சேட்னஸ் அண்ட் ஜாய் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி கடைசியில முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுலயுமே அதை விட பெட்டரான ஒரு ஸ்டோரி. இது இன்னுமே ஒரு பார்ட் 3 பார்ட் 4 வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இப்ப எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபைனலி இந்த மூவி நீங்க பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நான் நெகட்டிவ்னு ஒன்னே ஒரு விஷயம் தான் சொன்னேன். மற்றபடி எல்லாமே இந்த மூவில பாசிட்டிவ் தான். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் மிக முக்கியமா ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் வந்து 8.5 அவுட் ஆஃப் 10. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியாவே இது மாறிடுச்சு. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லிடலாங்க. அனிமேஷன் மூவில இந்த வருஷத்துல இது எனக்கு ஃபர்ஸ்டா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.